கனியிட ஏறிய சுழையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். வீடு தேடி வரும் புத்தகம் என்ற ஒரு நல்ல நிகழ்வை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில் வரவேற்புரை நிகழ்த்திய வட்டார கல்வி அலுவலர் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கிற எழுத்தாளர் உதயசங்கர் அவர்களே, நண்பர் ராமமூர்த்தி, மணிமொழி நங்கை, மகேந்திரன், ஜெயக்குமார், ஸ்ரீதரன் உள்ளிட்ட பல்வேறு வகையான பள்ளிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எடுத்த உடனே கொட்டாய் விட்டான். உனக்காகத்தான் இந்த விழா, உனக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இது போன்ற கொட்டாய் விடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களுக்கு நீங்கள் இந்த கோடை காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. நாம் எல்லோரும் புத்தகம் படித்திருக்கிறோம். இங்கே ஒரு அழகான பாடல் காவடி சிந்து வந்தது, நாட்டுப்புற இசை வந்து வடிவம் வந்தது, இப்படி பல்வேறு வடிவங்களில் சேர்ந்த ஒரு கலவையாக ஒரு பாடல் பாடினார்கள் நம்முடைய மணிமொழி நங்கை அவர்கள். இடையே புத்தகம் எல்லாம் நாம் படித்திருக்கோம். பாட புத்தகத்தை தாண்டி நாம் என்ன படித்திருக்கிறோம் என்பதை எல்லாரும் யோசிக்கணும். நீங்க அண்மையில் படித்த புத்தகங்கள் ஏதாவது ஒரு புத்தகம் யாராவது சொல்ல முடியுமா? நான் இந்த புத்தகத்தை படித்தேன், ஆசிரியர்கள் சொல்லலாம். நான் இந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன், சொல்லுங்கய்யா. கண்ணீர் நாவல் படிச்சிருக்கீங்க, சரி, வாழ்த்துக்கள். வேற யார் படிச்சிருக்கா? என்னங்க? சிவகாமியின் சபதம் இப்பதான் படிக்கிறீங்களா? மகிழ்ச்சி. இருந்தாலும் படிப்பது கோடை காலத்தில் இப்போ நமக்கு நிறைய நேரம் கிடைத்திருக்கிறது. நிறைய புத்தகங்கள் படிப்பது, நிறைய படிக்கணும். அது உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களெல்லாம் பயமா இருக்கும். மிகச்சிறந்த அறிவாளிகள் நீங்கள், ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் எல்லாம் அறிவாளிகள். மாணவர்கள் எல்லாம் யாரும் குறைந்தவர்கள் அல்ல, அத்தனை பேரும் அறிவாளிகள். வள்ளுவர் சொல்லுவார், தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்பார். என்னை விட, நம்மை விட நம் பிள்ளைகள் அறிவாளிகள் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த உங்களை செம்மைப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. மாணவர்களுடைய ஆற்றல் எல்லாம் ஒரு பள்ளியில ஒரு மாணவர்கிட்ட நான் ஆசிரியருக்கு கேட்டேன், நிலா பற்றி கவிதை எழுது அப்படின்னு சொன்னேன். நிலா இந்த தலைப்பு, உனக்கு என்ன தோணுது? நிலா பார்த்தோன்னே நிலா தலைப்பு கொடுத்துட்டேன், உனக்கு என்ன தோணுது சொல்லலாம். யாரா சொல்லலாம்? நிலா ஏதோ தோன்றுவதை சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். என்ன என்ன தோணுது மேடம் சொல்லுங்க. நிலாண்ட என்ன தோணுது உங்களுக்கு? வட்டமா இருக்கும், பெருசா இருக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு. ஒரு செய்தி வந்துருச்சு. வேற யார் பூனைக்கு மணி கட்டுவது என்பது மணிமொழி நங்கை பூனைக்கு மணி கட்டிட்டாங்க. வேற நகத்தை கிழிச்சு போட்ட மாதிரி இருக்கு. பிறை, மூன்றாம் பிறை, நறுக்கி எறிந்த நகத்தை போல இருக்கும் நிலாவே அப்படின்னா. வேற என்ன தோணுது உங்களுக்கு? என்ன தோணுது? பரங்கி கீற்று மாதிரி இருக்கிறது. வேற வெள்ளி நிலா. வேற என்னங்க? வாழ்க்கை ஏற்ற இறக்கங்கள். ஓ, நிலா வளர்ந்து கொண்டே இருக்கிறது, பிறகு தேய்கிறது, அது வாழ்க்கையை சொல்லக்கூடியது நிலா. வேற என்னங்க? ஓ, இரவு வந்து கருப்பு, அந்த கருப்பை அழகாக காட்டுகிறதுங்களா? புதிய சிந்தனை வந்துச்சு. வேற ஏங்க? ஓ, பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, அப்படித்தானே? வேற ஒரு செய்தி. இன்னும் மாணவர்கள் வரலையே, இன்னும் என்னங்க? இரவில் இருட்டை விரட்ட வந்த ஒளி நிலா, அவ்வளவுதான். வேற நிறைய சொல்லலாம். ஒரு செய்தி தான் நிலாவை பத்தி, ஒரு செய்தி தான்.
சொன்னார் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவாரு, சொக்க வெள்ளி தட்டு தூய வெண்ணெய் பிட்டு தெற்கத்தியா சுட்டு நல்ல தேங்காய் பாலும் விட்டு வைக்க சொன்ன தோசை அப்படின்னார். அது வைரவட்ட மேசை பக்க மீன்கள் பலவே ஒரு பட்டத்தரசு நிலவே. விண்மீன்கள்லாம் தோழி பெண்களாம், பட்டத்தரசு தான் நிலாவாம். சொக்க வெள்ளி தட்டு மிக தூய வெண்ணெய் பிட்டு தெற்கத்தியா சுட்டு நல்ல தேங்காய் பாலும் விட்டு வைக்க சொன்ன தோசை அது வைரவட்ட மேசை பக்க மீன்கள் பலவே ஒரு பட்டத்தரசு நிலவே. இப்படித்தான் கேட்டேன், தலைப்பு கேட்டேன். சொல்லிட்டே வந்தாங்க ஒருத்தன், நிலா ஒரு இட்லி போல் இருக்கிறான் அப்படின்னா ஒருத்தன். நிலா அவனுக்கு அவனுடைய பார்வை இட்லி மாதிரி இருக்கு அப்படின்னு. நிலா இட்லி போல் இருக்கிறது, உனக்கு என்ன பார்வை, என்ன யோசிக்கிறீங்க, என்ன என்ன தோணுது? எங்களுடைய மாணவன் சொன்னா, ஒரு மாணவன் இதே மாதிரி கேள்வி கேட்டேன். அவன் சொன்னா, என் கணக்காசிரியை எனக்கு போட்ட மதிப்பெண்ணை போல் இருக்கிறதுன்னா. அழகு, அழகான சிந்தனை. எங்க வாத்தியார் எனக்கு போட்ட முட்டை மார்க்கு வட்ட மார்க்கு சொன்னாங்க இல்லையா, வட்ட நிலா அப்படின்னாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கு அப்படின்னா. அதான் சிந்தனை. புதுசு புதுசா சிந்திக்கணும், புதியதா சிந்திக்கணும். வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நிலையாமை பத்தி சொன்னேன். வகுப்புல நடத்துறேன், பாடம் நடத்துறேன். +2ல நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை எனும் ஒரு பெருமை படைத்தது இவ்வுலகு அப்படின்னா. இந்த உலகத்தினுடைய பெருமை என்னடா, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்ல, அதான அந்த உலகத்தினுடைய பெருமை அப்படின்னா. அவன் அழகா சொன்னான், இவ்வளவு ஏன் கஷ்டப்படுறீங்க, காலையிலே ஒரு கோழி கொக்கரக்கோ என்கிறது, மத்தியானம் அந்த கோழி குக்கருக்குள் வேகிறது. இதான் வாழ்க்கை. ரொம்ப சுருக்கமா, காலையிலே ஒரு கோழி கொக்கரக்கோ என்கிறது, மத்தியானம் அந்த கோழி குக்கருக்குள் வேகிறது. வாழ்க்கை என்பதை இப்படித்தான் நிலையில்லாமல் நடக்கிறது. ஆக இந்த சிந்தனை எல்லாம் எப்பொழுது வரும்? படிக்கணும். புத்தகங்கள் உனக்கு நிறைய புத்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நுழை, நட, ஓடு, பற 4 வகையான புத்தகங்கள் உனக்கு கொடுத்துருக்கோம். பெரிய பெரிய எழுத்துக்களை உடைய புத்தகம், கதைப்படங்கள் உடைய புத்தகங்கள், இதெல்லாம் இருக்கு. எங்க இருக்கு? பள்ளிக்கூடத்துல இருக்கு. என்னைக்காவது படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கீங்களா? அப்ப நீ சொல்லாமே, நான் இந்த கதையை படிச்சேன் அப்படின்னு சொல்லாமே. வகுப்பில் வந்து பேசிருக்கீங்களா? உங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தர்றோம். வழிபாட்டு கூட்டங்கள்ல நான் படித்த புத்தகம் தலைப்பு கொடுத்து பேச சொல்றோம். யாரும் பேச மாட்டேன்றீங்க, யாரும் முன்னுக்கு வர மாட்டேன்றீங்க. இந்த ஆர்வத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி நடத்தப்படுகிறது. தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். தென் மாவட்டங்களே நம்ம தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு புத்தகம் படிக்கணும். புத்தகம் என்பது எத்தனை இன்பம், நினைக்க நினைக்க இனிய சுகம். யாரோ செய்த தவத்தால் நமக்கு கிடைத்தது அந்த அரிய வரம், மறந்துடக்கூடாது. புத்தகம் என்பது எத்தனை இன்பம், நினைக்க நினைக்க இனிய சுகம். யாரோ செய்த தவத்தால் நமக்கு கிடைத்தது அந்த அரிய வரம். புத்தகம் என்பது எது? படித்த உடனே தூக்கம் கொடுக்கும் தூக்க மருந்தா புத்தகம்? படித்த உடனே உறக்கம் கொடுக்கும் தூக்க மருந்தா புத்தகம்? படித்த பின்பும் உறக்கம் வராமல் பாடாய்படுத்தும் புத்தகம். நீ படித்த பின்பும் உறக்கம் வராமல் பாடாய்படுத்தும் புத்தகம். ஒன்றுக்கு மேலே ஒன்றாய் அடுக்கிய தாள்களின் தொகுப்பா புத்தகம்? ஒன்றுக்கு மேலே ஒன்றாய் அடுக்கிய தாள்களின் தொகுப்பா புத்தகம்? அட அறிவு கடலை கடைந்து எடுத்த அமுதம் அல்லவா புத்தகம்? மறந்துடக்கூடாது. அறிவு கடலை கடைந்து எடுத்த அமுதம் அல்லவா புத்தகம்? ஏன் புத்தகம்? எனவே நாம என்ன செய்யணும்? இனியொரு விதி செய்வோம். பாரதி சொன்னார் இல்லையா, அது மாதிரி இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம்ன்ற மாதிரி என்ன விதி செய்யணும்? புதிதாய் வீடு கட்டும் போது புத்தக அறையும் கட்டுவோம். புதிதாய் வீடு கட்டும் போதும் புத்தக அறையை கட்டுவோம். புத்தக அறையை கட்டாதற்கு அரசு சலுகையை வெட்டுவோம். இதான் விதி. புத்தக அறையை கட்டாதற்கு அரசு சலுகை வெட்டுவோம். பள்ளிக்கூடத்து செயல்களில் நூலக வகுப்பை நடத்துவோம். பள்ளிக்கூட செயல்களில் நாமும் நூலக வகுப்பை முறையாய் நடத்துவோம். நூலக வகுப்பை கணக்கு வாத்தியார் கடன் வாங்குவதை நிறுத்துவோம். நூலக வகுப்பை கணக்கு வாத்தியார் கடன் வாங்குவதை நிறுத்துவோம். பூட்டி கிடக்கும் நூலக அறையின்
பூட்டி கிடக்கும் நூலக அறையின் நூலாம்படைகள் விலகட்டும், பள்ளிக்கூடத்து பட்டாம்பூச்சிகள் நூலக அறையில் நுழையட்டும். புரியுதா? நீங்களாம் என்ன செய்யணுமே, நூலக அறைக்கு போகணும். பள்ளிக்கூடத்து நூலக அறையின் பூட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். அங்கே கூட இருப்பு பெட்டிகள், வைப்பறைகள் உள்ள அந்த புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படிக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கு, நூலகங்கள் இருக்கு. எனவே நம்முடைய பள்ளிக்கூடத்தினுடைய நூலக அறைகள் இனிமேல் திறக்கட்டும். அது மட்டுமல்ல, திறக்கக்கூடிய நூலக அறைகளில் புத்தகங்கள் எடுத்து விடுமுறை நாட்களில் வீடு தோடி வரக்கூடிய புத்தகங்களாக, நூலகங்களாக இங்கே மாறியிருக்கிறது. எனவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, 1000 கனவுகளை கண்களில் சுமக்கும் அறிவு தேடல் நடக்கட்டும். 1000 கனவை கண்களில் சுமக்கும் அறிவு தேடல் நடக்கட்டும். அந்த அறிவு தேடல் இன்று முதலாய் கோவில்பட்டியில் தொடங்கட்டும். அந்த அறிவு தேடல் இன்று முதலாய் கோவில்பட்டியில் தொடங்கட்டும் என்று சொல்லி, நன்கு படிக்க வேண்டும். புத்தகம் என்பதுதான் நம்மை செதுக்குவது. புத்தகம் என்பது நம்மை செதுக்குவது. மயிலின் இறகை உள்ளே வைத்தால் குட்டி போடுமா புத்தகம்? மயிலின் இறகை உள்ளே வைத்தால் குட்டி போடுமா புத்தகம்? மயிலின் இறகாய் மனதை வருடி மகிழ்ச்சி கொடுப்பது புத்தகம். அந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய ஆர்வம், அதை வளர்ப்பதற்குத்தான் இந்த கூட்டம். இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த நம்முடைய வட்டார கல்வி அலுவலர்கள் சொன்ன உடனே நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுடைய மாணவர்களை திரட்டி கொண்டு வந்திருக்கிறீர்கள். எனவே அது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கோடை காலத்து என்ன இந்த வேலை இல்லாத வேலை, இந்த அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லையா, இப்போ பார்த்தாலும் உடனே வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் சொல்லாம, அப்படியெல்லாம் சொல்லாம, நலங்கேள் முறுவல் நகைமுகம் காட்டின்பான் இல்லையா, நம்முடைய இளங்கோவடிகள் சொல்லுவார், நலங்கேள் முறுவல் நகைமுகம் காட்டி என்ற ஒரு தொடர் சொல்லுவார். அது மாதிரி இனிய முகத்தோடு, புன்னகை புரிந்த முகத்தோடு ஏராளமான ஆசிரியர் பெருமக்கள் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. எனவே நல்ல புத்தகம் திறக்கப்பட்டால் நரகத்தின் கதவு மூடப்படும் அப்படின்வாங்க. நல்ல புத்தகம் திறக்கப்பட்டால் நரகத்தின் கதவு மூடப்படும். நல்ல புத்தகம் வாசிக்கப்பட்டால் நரகம் என்பதே மறைந்துவிடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல செயல் இன்று கோவில்பட்டியில் தொடங்கி இருக்கிறது. எனவே கோவில்பட்டி தொடங்கிய இந்த நிகழ்வு மாநிலம் முழுவதும் நடக்கட்டும். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இனிமேல் புத்தகம் வாசிப்பது உங்களுடைய பழக்கமாகவே நீங்கள் மாற்ற வேண்டும். புத்தகத்தை வாசிப்பது உங்களுடைய பழக்கமாகவே மாற வேண்டும். பாடத்திட்டத்திற்கு அப்பால், உங்களுடைய பாடல்களுக்கு அப்பால் திருக்குறளை படி 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 மனப்பாடம் பண்ணு மனப்பாட பகுதி இப்படியே சொல்லி சொல்லி நாம் திருக்குறளை மாணவர்களை விட்டு விலக்கி வைத்து விட்டோம். அது இல்லாம நிறைய புத்தகங்கள் நிறைய இருக்கு, புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகங்களை எல்லாம் உனக்கு பிடித்த புத்தகம் எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு வரலாறு பிடிக்கும், எனக்கு கவிதை பிடிக்கும், எனக்கு சின்ன சின்ன துணுக்குகள் பிடிக்கும், கதைகள் பிடிக்கும், எதா இருந்தாலும் சரி, எதை பார்த்தாலும் அவற்றை நீங்கள் படிக்கலாம். படித்து உங்களுடைய அறிவை விரிவு செய் என்றான் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்பாரு. அது மாதிரி உங்களுடைய அறிவை விரிவு செய்யக்கூடிய அற்புதமான நிகழ்வு என்று தொடங்கியிருக்கிறது. இந்த தொடக்கம் மிகவும் இன்று தொடங்கக்கூடிய இந்த தேர், இந்த அறிவு தேர் மிகச் சிறப்பாக உருளட்டும். அதற்கு நீங்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் தலைமை ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் வடம் பிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வடம் பிடித்தீர்கள் என்று சொன்னால், இந்த அறிவு தேருக்கு நீங்கள் வடம் பிடித்தீர்கள் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் வரலாற்றில் இடம் பிடிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மலர்களில் தேனை தேடி மல்லிகை பூவை சூடி உலகை நான் வளம் வந்தேன், விழிப்பார்வையா